வணக்கம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் கரண்ட் கட் ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய தலைவலி இல்லையா? ஆனா அந்த டென்ஷனுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுதான் இன்வெர்ட்டர். சரி, இந்த இன்வெர்ட்டர்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? உங்க வீட்டுக்கு எந்த இன்வெர்ட்டர் சரியா இருக்கும்? வாங்க, இத பத்தி எல்லாத்தையும் நாம இப்போ முழுசா தெரிஞ்சுக்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஒரு முக்கியமான வேலையில ரொம்ப மும்முரமா இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் போயிட்டா எப்படி இருக்கும்? இல்லனா கொளுத்துற வெயில்ல ராத்திரி நேரத்துல கரண்ட் கட் ஆனா அப்பா சரியான எரிச்சலா இருக்கும்ல. இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இருந்திருக்கும். இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல தான் நமக்கு உதவ ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது இன்வெர்ட்டர். சொல்லப்போனா இது கரண்ட் இல்லாதப்பவும் நம்ம வீட்ல இருக்கிற ஃபேன், லைட் எல்லாத்தையும் ஓட வைக்கிற ஒரு மேஜிக் பாக்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இன்வெர்ட்டருங்கிறது உங்க வீட்டுக்கான ஒரு பவர் பேங்க் மாதிரி. கரண்ட் இருக்கும்போது அது பேட்டரியில பவரை சேமிச்சு வச்சுக்கும். கரண்ட் போன உடனேயே அந்த பேட்டரியில இருக்கிற டிசி பவரை நம்ம வீட்டு உபகரணங்கள் பயன்படுத்துற ஏசி பவரா மாத்தி கொடுக்கும். அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த மேஜிக் பாக்ஸ்க்குள்ள அப்படி என்னதான் நடக்குது, இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ஏதோ ராக்கெட் சயின்ஸ் மாதிரி தோணலாம், ஆனா உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு செயல்முறை தான். இது வெறும் 3 ஸ்டெப்ல நடந்துடுது. முதல்ல நம்ம வீட்டுக்கு வர்ற ஏசி கரண்ட்டை வச்சு இன்வெர்ட்டர் அதோட பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்குது. ரெண்டாவதா அந்த பவர் பேட்டரியில டிசி கரண்டா பத்திரமா ஸ்டோர் ஆயிடும். கடைசியா கரண்ட் போனதும் இன்வெர்ட்டர் அந்த டிசி பவரை மறுபடியும் ஏசி பவரா மாத்தி நம்ம ஃபேன், லைட், டிவி எல்லாத்தையும் ஓட வைக்குது. சிம்பிள் இல்லையா? ஓகே, இப்போ இன்வெர்ட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. மார்க்கெட்ல இருக்கிற எல்லா இன்வெர்ட்டரும் ஒண்ணு கிடையாது. இதுல 2 முக்கிய வகைகள் இருக்கு. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த 2 வகை தான் ஸ்கொயர் வேவ் மற்றும் பியூர் சைன் வேவ். இதுல ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டர் விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும், பேசிக்கான தேவைகளுக்கு போதும். ஆனா பியூர் சைன் வேவ் விலை கொஞ்சம் அதிகனாலும் நம்ம வீட்ல இருக்கிற டிவி, கம்ப்யூட்டர் மாதிரியான சென்சிட்டிவான பொருள்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானது. உங்க தேவை எதுவோ அதை வச்சு தான் உங்க முடிவும் இருக்கணும். முதல்ல ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டரை பத்தி பார்ப்போம். இது ஒரு பேசிக் மாடல், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்னு சொல்லலாம். நம்ம வீட்ல இருக்கிற சாதாரண லைட்டு, ஃபேனு, மிக்ஸி மாதிரி பெரிய பாதிப்பு வராத சிம்பிளான பொருட்களை இயக்க இது ஒரு நல்ல சாய்ஸ். அடுத்தது பியூர் சைன் வேவ் இன்வெர்ட்டர். இது ஒரு பிரீமியம் மாடல். நம்ம வீட்டுக்கு இபிலேருந்து வர கரண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சுத்தமான சீரான பவரை இது கொடுக்கும். இதனால உங்க காஸ்ட்லியான டிவி, கம்ப்யூட்டர், ஃப்ரிட்ஜ் மாதிரியான பொருட்கள் எந்த பாதிப்பும் இல்லாம, எந்த விதமான இரைச்சலும் இல்லாம ரொம்ப பாதுகாப்பா ஓடும். பாருங்க, இந்த மேற்கோள் எவ்வளோ அழகா சொல்லுதுன்னு. ஒரு பியூர் சைன் வேவ் இன்வெர்ட்டர் கொடுக்குற கரண்ட் நம்ம மின்சார வாரியத்திலிருந்து வர்ற கரண்ட்டுக்கு சமமானதா, சில சமயம் அதை விடவே சிறப்பானதா கூட இருக்குமா? இதுவே அதோட குவாலிட்டிக்கு ஒரு பெரிய சாட்சி. சரி, இப்போ இந்த 2 வகைகள்ல உங்க வீட்டுக்கு எது கரெக்டா செட் ஆகும்னு எப்படி முடிவு பண்றது? வாங்க, அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்த்திடலாம். உங்க தேவை வெறும் லைட்டு, ஃபேனு, மிக்ஸி மாதிரி அடிப்படை சாதனங்கள் மட்டும்தானா? அப்போ நீங்க யோசிக்காம விலை குறைவான ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டர் வாங்கலாம். ஆனா உங்க விலை உயர்ந்த டிவி, கம்ப்யூட்டர், ஃப்ரிட்ஜ் மாதிரியான பொருட்களையும் பாதுகாப்பா இயக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ பியூர் சைன் வேவ் இன்வெர்ட்டர் மட்டும்தான் ஒரே வழி. ஆக இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான பாயிண்ட் இதுதான். பெஸ்ட் இன்வெர்ட்டர்னு தனியா ஒண்ணு கிடையாதுங்க. உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு, நீங்க பயன்படுத்த போற சாதனங்களுக்கு எது பொருத்தமா இருக்கோ அதுதான் உங்களுக்கு பெஸ்டான இன்வெர்ட்டர். இப்போ எல்லா தகவல்களும் உங்க கையில இருக்கு. உங்க வீட்ல என்னென்ன சாதனங்கள் இருக்கு, அதுல எதுக்கெல்லாம் உங்களுக்கு பவர் பேக்கப் கண்டிப்பா வேணும்னு ஒரு சின்ன லிஸ்ட் போடுங்க. அதை வச்சு உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த சரியான இன்வெர்ட்டரை இனிமே நீங்க ரொம்ப நம்பிக்கையோட தேர்ந்தெடுக்கலாம். இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறோம்.